வணக்கம். மனித உரிமைகள் கழகம் சார்பாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மனித உரிமை கழகம் கடந்த 15 ஆண்டுகளாக புரட்சித் தலைவர் அம்மா இருந்த பொழுதிலிருந்து அதிமுகவுக்கு ஆதரவாக அனைத்து செயல்பாடுகளையும் செய்து வந்தோம். கடந்த தேர்தல் வரை அஇஅதிமுகவுக்கு முழு ஆதரவு கொடுத்து சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்தோம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு செயல்பாடு தாவேக ஆட்சிக்கு அமைந்து விட்டது. வருத்தங்கள் இருந்தாலும் திமுக ஆட்சி முடிவுக்கு வந்தது ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் மக்கள் பட்ட கஷ்டங்கள் ஏராளம். தொடர்ந்து ஆட்சி அமைந்திருந்தால் மக்கள் பரிதாப சூழ்நிலைக்கு போயிருப்பார்கள். அதிமுக ஆட்சி வராதது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் தாவேக ஆட்சியாவது வந்துவிட்டது என்று ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. ஏன்னா இன்றைக்கி மக்களுடைய பிரச்சனைகள் அப்படி இருக்கின்றது. இருந்தபோதும் அதிமுக தோல்வி அடைந்து விட்டது. கடந்த பல வருடங்களாக அண்ணன் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று செயல்பட்டு கொண்டிருந்தார். அண்ணன் எடப்பாடியாரோட செயல்பாடு குறைவில்லை. இந்த கட்சியை அவரை தவிர வேறு யாரும் காப்பாற்றி இருக்க முடியாது. இந்த கட்சிக்கு பல்வேறு சோதனைகள் வந்தபொழுது அதை உடைத்தெறிந்து காப்பாற்றிய பெருமை அண்ணன் எடப்பாடியாருக்கு உண்டு. அந்த போராட்டத்திற்கு உறுதுணையாக இருந்தவர் தான் இன்றைக்கு அண்ணன் எஸ்பி வேலுமணி, அண்ணன் விஜயபாஸ்கர், அண்ணன் தங்கமணி, அண்ணன் சிவி சண்முகம் அனைவருமே அண்ணன் எடப்பாடியாருக்கு முழு உறுதுணையாக இருந்துதான் இந்த கட்சியை காப்பாற்றினார்கள். ஏதோ ஒரு துரதிர்ஷ்டவசமாக 2026 தேர்தல் அதிமுகவுக்கு எதிராக அமைந்து விட்டது. எதிர்க்கட்சியாக கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. இந்த நேரம் கட்டாயம் பழுது பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். கூட்டணி கட்சியாக அதிமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பொதுமக்கள் வருத்தமாக இருந்தாலும் சரி, அதிமுக தொண்டர்கள் வருத்தமாக இருந்தாலும் சரி, இது போன்ற அடிக்கடி அதிமுகவிற்கு சுய பரிசோதனை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே அண்ணன் அவர்கள் இந்த தோல்வியை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நேற்று முன்தினம் அண்ணன் வேலுமணி அவர்கள் தலைமையிலான முன்னாள் அமைச்சர்கள் குழுவை சந்தித்தேன். ஏனென்றால் வருத்தமாக இருந்தது. நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பிகளாக எடப்பாடி அண்ணன் தலைமையில் அனைவரையும் சந்தித்து பேசும்பொழுது அண்ணன் எடப்பாடியாருக்கும் ஒரே நோக்கம் அதிமுக வளர்க்க வேண்டும் என்பதுதான். அதேபோல் அண்ணன் வேலுமணி தலைமையிலான குழுவிற்கும் அதிமுக வளர்க்க வேண்டியது என்பதுதான். மாறுபட்ட கருத்தே அல்ல. இது கருத்து முரண்பாடை தவிர கருத்து மோதல் இல்லை. ஆகவே ஒரு முறை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தன் தளபதிகளுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்க வேண்டும். இதுவரைக்கும் அண்ணன் சொல் பேச்சு கேட்டு நடந்த தளபதிகள் தான் அனைவருமே. இனி ஒரு பெரும் தோல்வியை சந்தித்த பிறகு ஒரு மாறுதலுக்காக அவர்கள் பேச்சை கேட்டு அவர்கள் தாவேக போய் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் சரி, மற்றபடி எந்த ஒரு செயல்பாடுகள் செய்திருந்தாலும் சரி, கட்சியை விட்டு எல்லாத்தையும் நீக்கிட்டா கட்சியில் யாருமே இருக்க மாட்டாங்க. அன்றைக்கு சின்னம்மா அவர்களை நீக்கும் போதும் சரி, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நீக்கும் போதும் சரி, இவர்கள் தான் அண்ணன் எடப்பாடியாருக்கு முழு துணையாக இருந்தார்கள். அண்ணன் செங்கோட்டையன் வரைக்கும் இவர்கள் சமாதானப்படுத்தி பார்த்தார்கள், முடியவில்லை. அண்ணன் எடப்பாடியாருக்கு முழு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இன்றைய சூழ்நிலையில் முதலாக இந்த கட்சியை காப்பாற்றிய அண்ணன் எடப்பாடியார் நடத்திய செயல்பாடு தோல்விக்கு வந்துவிட்டது. அடுத்ததாக இதை வெற்றியடைய செய்வதற்கு மற்றொரு முயற்சி அண்ணன் வேலுமணி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இன்றைக்கும் அவர்கள் மற்றவர்கள் போர் அதிமுகவை நாங்கள் இல்லை என்றால் அழித்து வர வேண்டும் என்று நினைக்கவில்லை. அதிமுகவிற்கு ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இங்கே செயல்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அழைத்து பேசி, நீங்கள் தலைவர், நீங்கள் தான் எல்லோரையும் மன்னிக்க வேண்டும். அந்த மன்னிக்கும் குணம்தான் தலைமைக்கு மிகப்பெரிய அழகு. நீங்கள் மன்னிக்கக்கூடியவர். எல்லோரையும் ஒருங்கிணைத்து அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்து அதில் வெற்றி பெற்றால் சந்தோஷமாக அண்ணன் தலைமையில் அனைவரும் அதிமுகவை மீண்டும் மீட்டெடுப்போம் என்று சொல்லி அண்ணன் எடப்பாடியாருக்கு அன்பு தம்பியாக வேண்டுகோள் கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.